بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமை இந்த வார கேள்விகள் என்ற தொலைபேசி நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் நாம் செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் முகமது அபூபக்கர் அதிராம்பட்டினத்துல இருந்து பேசுறேன். கேளுங்க, உங்க கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, ரொம்ப நாளா யோசனை மனசுலயே இருந்த கேள்வியாதான் கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு பிற்பாடு 70க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் உருவாகும், அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, அப்படின்னு சொன்னா வந்து அந்த மீத இருக்கிற கூட்டத்துல யாருமே நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, அல்லது அந்த ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கூட்டத்துல எல்லாருமே வந்து நல்லவர்களாகவே இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நெருடலா இருக்குது. அதுதான் என்னுடைய கேள்வி. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை மையப்படுத்திய கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரியும், ஒரே ஒரு பிரிவை தவிர மற்றவர்கள் எல்லாம் நரகம் செல்வார்கள்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த ஒரு பிரிவு முழுக்க முழுக்க நல்லவங்களாக இருப்பாங்களா, சொர்க்கம் போகக்கூடியவங்க, தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்களா? மற்ற 72 பேரும் நரகம் போவாங்கன்னு இருக்குது, அவங்கள யாருமே நல்லவங்க இருக்க மாட்டாங்களா? எல்லாமே 100% தவறு செய்யக்கூடிய கெட்டவர்கள் தான் இருப்பாங்களா என்ன அவங்க கேட்குறாங்க. பொதுவாக உலகத்தில் எந்த மனுஷனுமே 100% தவறே செய்யாத மனிதர்கள்னு யாரும் கிடையாது. அது மாதிரி 100% கெட்டது மட்டும்தான் இவன்ட்ட 1% கூட நல்லது இல்லை என்று நிலையிலும் எந்த மனிதர்களும் கிடையாது. ரெண்டும் கலந்தவங்க தான் மனுஷன். எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவன்கிட்டையும் சில நல்லது இருக்கும், எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சில தவறுகள் இருக்கும். நபிமார்கள் எடுத்துக்கங்க, இறை தூதர்கள், இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அவங்க 100% சொர்க்கம் போகக்கூடியவங்க கன்ஃபார்ம். குரான்லேயே அல்லாஹ் அதற்குரிய வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி இருக்கிறான். அந்த மாதிரியான நபிமார்கள் கூட அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்று நாம் குரானில் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நரகம் போகிறவர்கள் என்றால் நரகம் போகிறவங்கள 2 வகையாக நீங்கள் பார்க்கணும். அதாவது சொர்க்கத்திற்கு போகவே முடியாத அளவுக்கு தவறை செய்திருக்கிற அப்படிப்பட்ட தவறுகளால் நரகத்துக்கு போகக்கூடியவங்க. சில பாவங்கள் இருக்குது, அவங்க சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க, மன்னிப்பே கிடையாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம், இறைவனை மறுக்கிற பாவம், நிரந்தர நரகத்தை பெற்று தருகிற பாவங்கள்னு சில பாவங்கள் இருக்குதுல்ல, அந்த பாவங்களை செய்து அந்த மாதிரி பிரிவு பட்டியலில் உள்ள போகிறவங்க அவங்க ஒரு சாரார் அந்த நரகத்துக்கு போகிற பிரிவினரில் இருப்பாங்க. இன்னும் அவங்கள்ட்ட சில நல்லதும் இருந்திருக்கும், ஆனால் அவங்க செஞ்ச இந்த தீமை எல்லாத்தையும் மிகச்சிருச்சுன்னு அர்த்தம். தான தர்மங்கள் செஞ்சுருக்கலாம், வேற பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் இறைவனுக்கு இணை கற்பித்திருப்பாங்க அல்லது இறை நிராகரிப்பில் மூழ்கி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான லிஸ்ட்டுக்குள்ளே போனதுனால அவங்க நிரந்தர நரகத்துக்கு போயிடுவாங்க. இது ஒரு பிரிவினராக இருப்பாங்க. இன்னொரு பிரிவினர் நரகத்துக்கு போவாங்க, ஆனால் நிரந்தர நரகத்தை பெற்று தருகிற காரியங்கள் அவங்களிடத்துல இருந்திருக்காது. அதனால் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, அவர்கள் செய்த அந்த தவறுக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்து விட்டு அவங்க ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் நரகத்துக்கு போகிறாங்க தானே. அப்போ அவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்னா நரகத்துக்கு போய்விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சொர்க்கவாசிகளை எடுத்துக்கொண்டால், சொர்க்கவாசிகளாக அந்த ஒரு பிரிவினர் போகிறாங்கல்ல, அவங்க 100% நல்லவங்கன்ற அடிப்படையில் இல்லைன்னா கூட அடிப்படையில் பேசிக்கில் தவறு செய்யலை, சொர்க்கம் செல்லக்கூடிய காரியங்கள் அப்படின்ற மாதிரியான முக்கியமான அடிப்படையான அம்சங்கள் இருக்குதுல்ல இஸ்லாமிய நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளை தவறு செய்யலை, அதனால் அவர்கள் சொர்க்கவாசிகளாக இறைவனால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் செய்திருக்கிற வேறு சில மனித பிழைகளை இறைவன் மன்னித்து விட்டான் என்ற அர்த்தம். மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் நடந்திருக்கும், அது இறைவன் மன்னிக்க தகுந்த காரியங்கள், குற்றங்கள், அந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று புரிந்து கொள்ளணும். ரெண்டுலேயுமே நல்லவர்கள் கெட்டவர்கள் கலந்துதான் இருப்பாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது.
அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணா, என் பேர் முகமது அபிவுக்காஸ், அபுதாபில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் தானா? ஜல்லிக்கட்டு விஷயத்த எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்றுக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல நம்ம கலந்துக்கலாமா? இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது மாதிரி அவங்க உரிமைக்கான ஒரு போராட்டமா இருந்தா நம்ம கலந்துக்கலாமா? சரி, ஓகே. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுக்கலாமா, அவங்களுடைய உரிமை கோரிக்கைகளில் நாமும் சேர்ந்து குரல் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக இது மாதிரியான போராட்ட வகைகளை நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கணும். முதல்ல என்னென்னு கேட்டால், மார்க்க ரீதியாக ஒரு காரியம் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் ஒரு காரியத்தை கண்டித்தால் அதை ஆதரித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வரும் பொழுது அதில் நாம் போய் பங்கெடுக்க இயலாது. நம்ம மார்க்கத்தில் கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டோம், திரும்ப அது கூட அவங்க கேட்குறாங்க நீங்கள் செஞ்சு கொடு என்று கேட்பது என்பது நியாயமான கோரிக்கையாக இருக்க முடியாது, இரட்டை நிலையாக மாறி போய்விடும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன பார்வை இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு காரியம் தவறாகவே இருந்தாலும், ஒரு சட்டத்தின் பார்வையில் ஒரு காரியம் தப்பாகவே இருக்குது, தப்பாகவே இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் காலங்காலமாக வழிபாடு, பண்பாடு, கலாச்சாரம் என்ற பெயரால் ஒன்று கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த தவறை அரசாங்கம் எப்படி தடுக்கணும், அந்த முறைப்படி தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? அந்த தவறை எடுத்து சொல்லி புரிய வச்சு அதனுடைய கேடுகளை எல்லாம் மக்களுக்கு விலக்கி கொடுத்து அதிலிருந்து அந்த மக்கள் வெளியில் வர்றதுக்குரிய வேலைகளை செய்யணுமே தவிர, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள்லேருந்து அவங்களை வெளியே எச்சரிக்கக்கூடாது. இந்த மாதிரியான கலாச்சார பண்பாடு ரீதியான காரியங்களில் அந்த மாதிரி மூக்க நுழைக்க நினைச்சா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு ஒற்றுமை இருக்காது, மக்கள் போராட்டம் வெடிக்கும், அங்கே கலவரங்கள் எல்லாம் வன்முறைகள் எல்லாம் அதிகப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எனவே அந்த பார்வையில் அதை அணுகணும். அதை விட்டுவிட்டு அதிகாரத்தின் பேரில், நீதிமன்றத்தின் பேரில் மூக்க நுழைச்சி அந்த காரியங்களை தடுக்க நினைச்சோம்னா அது சமூகத்தில் அமைதியை குலைத்து விடும். எனவே நீங்கள் இந்த மாதிரியான காரியத்தில் வெளியில் நீங்கள் உள்ளே வராதீங்க என்று கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. முஸ்லீம்கள் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம், அதில் நீ அதிகாரங்கிற பேரில் உள்ள நுழையாத, இந்து மக்களுடைய வழிபாடு சார்ந்த விஷயமா அதிகாரத்தின் பேரால் உள்ள நுழையாத. இப்போ நாமளே சில விஷயங்களை கண்டிக்கிறோம், நாமளே எச்சரிக்கை செய்கிறோம், எப்படி சொல்கிறோம், புரிய வைக்கிறோம். இப்போ உதாரணமாக தர்கா கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு. தர்காவை இடித்ததாக முத்துப்பேட்டையில் ஒரு பிரச்சனை, தர்காவுடைய சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் அப்போ அதை எதிர்த்து குரல் கொடுத்ததில் முதல் ஆளாக நாம தான் இருந்தோம். ஏன் இருக்கிறோம்? கூடாது என்று சொல்வதை அவர்களாக புரிந்து விளங்கி அதிலிருந்து வெளியே வரணும். இன்னொருத்தன் போய் அத்துமீறி கொண்டு அவங்களுடைய அந்த நம்பிக்கையில் நுழைகிறதுங்கிறது ஏற்கத்தகுந்தது கிடையாது. அந்த பார்வையில் நம்முடைய கண்டனங்களை நாம் எப்படி அரசுக்கு பதிவு செய்யணுமோ அந்த வகையில் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குத்தானூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன? என் பேர் முகமது ஜியாவுதீன். ஜியாவுதீன் பாய், கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி ரெண்டு கேள்வி நிர்வாக சம்பந்தப்பட்டது தான். இதனால எனக்கு தெளிவுபடுத்திங்க, வேற ஒன்றும் இல்லை. கேளுங்க. முதல் கேள்வி, நிறைய திருமண பிரச்சாரம் தெருள் கூட்டங்கள் நடந்திருக்கு தவி ஜமாத் சார்பாக. சரி. அதுல வந்துட்டு நிர்வாகின்னு சொல்றாங்க, யாருடைய முகத்திலும் ஒரு தாடிக்கான அறிகுறியே இல்லை. கேட்டா நாங்க நிர்வாகின்னு சொல்றாங்க. எப்படி நாங்க பொதுமக்கள் நாங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கு நிர்வாகி தானா? சரி. ஒண்ணு கேள்வி நம்பர் 1. சரி. கேள்வி நம்பர் 2, இந்த அஜி பெருநாளுக்கு குர்பான் கொடுக்கும்போது ஒரு மாட்டுக்கு குர்பானியா 2500 ரூபா வாங்குறாங்க. சரி. அதை வாங்கும்போது அந்த மாட்டுடைய மொத்த அமௌண்ட் வந்து அவங்க வசூல் பண்ணும்போது ஒரு மாடு வந்து 10,000 ரூபா, 11,000 ரூபா, 12,000 ரூபா வருது. சரி. இப்ப எங்கள்கிட்ட இருந்து 2500 ரூபா வாங்குறாங்க. அந்த மாடு அவங்க அறுத்து எல்லாம் முடியும் போது ஒரு மாட்டோட கோஸ்ட் வந்து 2500 ரூபா, 2200 ரூபா வருது. சரி. பாக்கி 300 ரூபாய் இவங்க வந்து பள்ளியில சேர்த்துட்டேன்னு சொல்றாங்க. சரி. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? சரி, ஓகே. இது ரெண்டுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. நல்லது. இவர் 2 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஜமாத்துடைய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, அவங்க சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க, ஆனால் முகத்தில் தாடி இல்லை, இது எப்படி இவங்களாம் நிர்வாகி தானா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இப்படி தெரியுன்றதும் கேட்குறாங்க. நாம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டு தான் வருகிறோம். பொதுவாகவே வெளிப்படையாக தெரியக்கூடிய சுன்னத்துகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, வெளிப்படையாக செய்யக்கூடிய தீமைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது, தனிப்பட்ட முறையில் செய்கிற காரியங்களில் தவறுகளில் இருந்து கூட மனுஷன் விலகணும் என்பதை நாம் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அப்போது அந்த தாடி என்பது வெளிப்படையாக செய்கிற 24 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு காரியம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிற ஒரு காரியம், முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்வதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை கண்டிப்பாக நிர்வாக மட்டத்தில் எல்லா முஸ்லீம்களும் கடைபிடிக்கணும். அதில் தௌஹீத் ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கடைபிடிக்கத்தான் வேண்டும். அதை நாம் வலியுறுத்தி கொண்டு கடைபிடித்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முறைப்படி அந்த தகவலை நீங்கள் தெரிவித்தால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அறிவுரை சொல்லி புரிய வைத்து அதை சரி செய்யக்கூடிய வேலைகளில் நாம் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குர்பானிக்காக நீங்கள் எங்கள்கிட்ட பணம் வசூலிக்கிறீங்க, வசூலிச்சுட்டு அதுக்கான செலவில் மிச்சம் வர்ற தொகையை பள்ளியாசலில் சேர்த்துட்டேங்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், ஒருவர் அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தானாக குர்பானி பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்குறாருன்னா அதில் எந்த சிக்கலும் வரப்போகிறது இல்லை. ஆனால் பல பேரிடத்தில் வசூல் பண்ணும் பொழுது துல்லியமாக அதற்கு விலை நிர்ணயிக்க முடியாது. முதல்ல முடிஞ்ச பிறகு நிர்ணயிக்கலாம். முடிகிறதுக்கு முன்னாடி இப்போ வசூல் பண்ணித்தான் நம்ம ஆடை வாங்க போகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் 100% துல்லியமாக ஒரு பங்குடைய விலை எவ்வளவுதான், 1855 ரூபா தான், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தோராயமாக இருக்கிறத கணக்கு பண்ணி ஒரு பணத்தை வாங்குவாங்க. அதில் ஒரு 50 ரூபா 20 ரூபா 30 ரூபா முன்ன பின்ன வரத்தான் செய்யும். அந்த மாதிரி வர்ற நேரத்தில் என்ன செய்யறது, சிக்கல் வரும். மிச்சம் வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டி வாங்கியிருக்கிறோம், வாங்கின காரியத்துக்கு பணம் மிச்சமாயிடுச்சு. மிச்சமானால் அது அவங்களுக்கு திரும்ப கொடுக்கத்தான் வேணும். அதுதான் முறை. உங்கள்கிட்ட வாங்கணும், இத்தனை பேர் தந்திருக்கிறீங்க, இவ்வளோ ரூபா பணம் மிச்சமாயிடுச்சு, அதை டிவைட் பண்ணி ஆளுக்கு 28 ரூபா தான் மிச்சம் கொடுத்துட்டோம், 55 ரூபா மிச்சம் கொடுத்துட்டோம், 150 ரூபா மிச்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா என்று கேட்டால் மிக மிக சாத்திய குறைவு. பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்தில் வசூல் பண்ணும் பொழுது, பல நூறு மாடுகள் அதில் ஷேர் வாங்கப்படும் பொழுது, அதற்கு பல வகைகளில் செலவு போக்குவரத்தெல்லாம் செய்திருக்கிற நேரத்தில் எல்லாரையும் திரும்ப பார்த்து மீண்டும் ஒப்படைப்பது என்பது அது பெரிய சிக்கலை உண்டாக்கும். அதனால நாம் என்ன நம்முடைய மக்களுக்கு அறிவுரை சொல்கிறோம்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு தோராயமான கணக்கில் வாங்குங்க. அதில் கொஞ்சம் முன்பின் ஆகிற நேரத்தில் ஆகும் என்பது முன்னாடியே நமக்கு தெரியுது. எனவே முதல்லையே சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட 2000 ரூபா வாங்குகிறோம், 2000 ரூபா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஒரு 50 ரூபா 100 ரூபா மிச்சம் கூட வரலாம், அந்த மாதிரி மிச்சம் வரக்கூடிய பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு முதலிலே அவர்களிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டால் அதில் எந்த சிக்கலும் வராது. அதில் உடன்பாடு இல்லாதவர்கள் தெரிவித்து விட போகிறார்கள், உடன்படுகிறவர்கள் அதை ஒத்துக்கொள்ள போகிறார்கள். இந்த மாதிரி தெரிவித்து விட்டு பயன்படுத்தினா ஒன்றும் குற்றம் இல்லை தானே. அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். பல ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்பானிக்காகவே தனியாக ரசீது புத்தகங்கள் அடிக்கப்படும். அந்த ரசீது புத்தகத்திலேயே எழுதியிருப்பாங்க, ரசீதிலே எழுதியிருப்பாங்க, இதில் மிச்சமாகிற தொகையை வேறு பல நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். அதை மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி செய்வது மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வேடசுந்தர்லேருந்து சாவுலாங்க பேசுறேங்க. சொல்லுங்க சாலுபாய். எங்க அத்தாவுடைய தாத்தா சொத்து கொஞ்சம் கேஸ் நடக்குதுங்க. அத்தாவோட அத்தாப்போம். அது கேஸ் இப்ப கேஸ் போட்டு இப்ப 3 வருஷம் ஆகுதுங்க, கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குதுங்க. சரி, அது நம்ம சட்டப்படி தான் நடக்குங்களா கோர்ட்ல? அதான் கேக்குறேன் நான். கோர்ட்டு தீர்ப்பு இஸ்லாமிய சட்டப்படி கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்களோ? ஆமாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர்களுடைய சொத்து வழக்கு ஒன்று கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தீர்ப்பளிக்கும் பொழுது இஸ்லாமிய சட்டப்படி சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிப்பார்களா அல்லது வேறு சட்டப்படி தீர்ப்பளிப்பார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்முடைய நாட்டில் முஸ்லீம்கள் தங்களுடைய திருமணத்தை, தங்களுடைய விவாகரத்தை, தங்களுடைய சொத்து பிரச்சனைகளை அவர்களுடைய மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் கடைபிடித்து கொள்ளலாம் அப்படின்னு தனி சிவில் சட்டம்னு சொல்கிறோம்ல, தனியார் சட்டம், முஹம்மதியன் லா அப்படின்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் பர்சனல் லா என்று சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் தீர்த்து கொள்ளலாம் என்று நம்முடைய நாட்டில் சட்டம் இருக்கிறது. இப்போ அதில் உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டால், எது இஸ்லாமிய தனியார் சட்டம், இஸ்லாமிய சட்டம் எது அப்படின்றத கோர்ட்டு தீர்மானிக்கிறது என்றால் அதுக்கு சில புத்தகங்களை வச்சிருக்கிறாங்க, சில இடங்களில் மதுகபு நூல்களை வச்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்த சில பேர் எழுதி வைத்த நூல்களை எல்லாம் ஆதாரமாக வைத்து இதுவெல்லாம் முஸ்லீம்களுடைய தனி சட்டமாக இருக்கிறது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பிரச்சனைக்கு நாம் தீர்வு சொல்லலாம் என்று நீதிமன்றங்களில் நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்தில் எந்த புத்தகங்களை எல்லாம் இஸ்லாமிய சட்டங்கிற பேரில் வச்சிருக்கிறாங்களோ அதில் சில சட்டங்கள் உண்மையிலே குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த சட்டத்தின் அடிப்படையிலும் இருக்கிறது. வேறு சில சட்டங்கள் அதுக்கு மாற்றமானதை வைத்துக்கொண்டு இதுவும் இஸ்லாமிய சட்டம் தான்,
குர்ஆன்லயும் அப்படி இருக்காது, ஹதீஸ்லயும் அப்படி இருக்காது. இவங்க ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக விளங்கிக்கிட்டு யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருப்பார். அந்த புத்தகத்தில் அப்படி இருக்குதானே, அதை வைத்து கொண்டு இதுவும் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள சட்டம் தான் என்று தீர்ப்பளிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு மாதிரியான நிலையும் இருக்கிறது. ஆனாலும் நாம் இதை ஃபைட் பண்ணி குர்ஆன் ஹதீஸில் இப்படி தான் இருக்கிறது, என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து சொல்லி அந்த நீதியை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதை சரியான முறையில் அதுக்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம் என்றால் நாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நாங்கள் மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. இப்ப ஒரு வீட்டுல ஒரு புள்ள மதம் மாறி போயிடுச்சு. சரி. அது தாய் தகப்பனுக்கு எவ்வளவு போராடி இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி. அந்த புள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால தாய் தகப்பர் புள்ள நீ தாயும் இல்ல நான் பிள்ளையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொத்தையெல்லாம் மீறி இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த மாதிரி செய்யலாமா? அதோட சேர்த்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க, கேளுங்க. அதாவது ஜும்மாவுடைய நாள்ல சரி 2-3 கடை இருக்கிறதுனால நம்ம கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அந்த காஃபிர்கள் நடத்தக்கூடிய கடையை அவங்க நடத்திக்கிட்டு அதுல வியாபாரம் பண்ணலாமா? காஃபிர்கள் தான் இருக்காங்க அதுல முழுக்க. அதுல வரக்கூடிய லாபமும் அந்த வியாபாரமும் நமக்கு ஹலாலா? அவங்கள ஊழியர்களா வச்சிருக்கிறோமோ? ஆமா, கடை வேலைக்காரங்க தான் அந்த கடையை நடத்துறாங்க. சரி, 2 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது மதம் மாறி சென்ற பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய சொத்துல பங்கு உண்டா? ஒரு பிள்ளை மதம் மாறி போயிட்டாங்க, போனதுக்கு பிறகு தங்களிடம் இருக்கிற சொத்துக்களை மற்ற பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிற வேலைகளை பார்க்குறாங்க, இது சரியான்னு கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளது தான். மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு காஃபிர் வாரிசாக மாட்டார். வாரிசு என்பது எப்போ ஏற்படும்னா, ஒரு முஸ்லீமுக்கு தான் முஸ்லீம் ஏற்படும், முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீம் அல்லாதவருடைய வாரிசுகள் ஏற்படும் அப்படின்னு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமான காரியம் இல்லை. அதே நேரத்தில் தாய் தந்தை இல்லைங்கிற உறவு இல்லாமல் போயிடாது. நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைங்கிறது இந்த மாதிரியான சில சட்டங்கள் விஷயத்தில் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, பிள்ளையுடைய உறவு கொண்டாடாத, பிள்ளைன்னு சொல்லிட்டு சொத்துல நிற்காத என்று சொல்லலாமே தவிர, இது அறுத்து போடுற உறவு இல்லையே. கணவன் மனைவி மாதிரியாக விவாகரத்து செய்கிற உறவா இது? என்ன தெரிந்தாலும் அவங்க தான் தாய், அவங்க தான் தகப்பன். அந்த பிள்ளை சாகிற வரைக்கும் இந்த இவங்களுடைய இனிஷியலை தான் போட போகிறது. இந்த தகப்பனாருடைய பேரை தான் தன்னுடைய இனிஷியலாக போட்டுக்க போகிறாங்க. அந்த உறவு அழிய போகிறது கிடையாது. ஆனாலும் சொத்து பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கு ஒரு காஃபிர் வாரிசாக மாட்டார் என்ற நபிமொழியின் அடிப்படையில் அவங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கு, மார்க்க ரீதியாகவே சொத்து கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜும்மாவுடைய நாளில் நாம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்துடணும். அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை வைத்துக்கொண்டு நம்முடைய கடைகளில் வியாபாரம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, குர்ஆன்ல இந்த ஜும்மா தொழுகையை பற்றி வர்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூரத்துல் ஜும்ஆ அப்படின்னே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். இது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதோட முடிஞ்சிருந்துச்சுன்னா இவர் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு வந்துட்டார், தொழுகைக்கு வேண்டி வந்துட்டாரு, அதனால ஒன்றும் இல்லைன்னு விட்டுறலாம். அடுத்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், தருள் பையோ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தொழுகைக்கு வர்றது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தால் தொழுகைக்கு வாருங்கள்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கலாம்ல. தருள் பையோ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வியாபாரத்தை நடத்தாம அதையும் க்ளோஸ் பண்ணணும், இதையும் செய்யணும், 2 வேலை செய்யணும். தொழுகைக்கு வரவும் செய்யணும், அந்த நேரத்தில் பொருளீட்டுகிற வேலைகளில் ஈடுபடவும் கூடாது. இப்ப இவர் வேற ஆளை வைத்து கொண்டு தொழுகைக்கு வந்தார் என்றால் ஒரு கட்டளையை நிறைவேற்றி விட்டார், இன்னொரு கட்டளையை மீறி விட்டார் என்று பொருளாகிவிடும். அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்த வசனத்துல பாருங்க, ஃபைதா குலியத்திஸ் ஸலா, மேலும் இந்த கருத்தை வெளிப்படுத்துகிற வகையில ஃபைதா குலியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டதென்றால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பரவி செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். அப்போ நீங்க தொழுகிற நேரத்தில் அருளை தேடாதீங்கிற கருத்து அதுக்குள்ள வந்துடுது. தொழுகிற நேரத்தில் வியாபாரம் பண்ணாதீங்க, பிஸ்னஸ்ல ஈடுபடாதீங்க என்ற கருத்து அதுக்குள்ள வந்துட்ட காரணத்தினால வியாபாரத்தை முடிச்சு விட்டு மூட்டை கட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க தொழுகைக்கு வரணுங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆனால் இதில் சில பேர் வியாக்கியானங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, நாம தான் தொழுகைக்கு வந்துட்டோம்ல, நான் தான் வியாபாரத்தை விட்டுட்டேன்ல, அவர் தானே வியாபாரம் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. இது சும்மா ஏமாத்துறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு வாதம் தான்.
நியாயமான வாதமாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து வேறு வேறு விஷயங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வாதத்தை வைப்பாங்களா? வேறு தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதே மாதிரி வேறு வியாபாரத்தை விட்டுட்டு வந்துட்டார். வந்த நேரத்தில் கடைக்காரங்க முஸ்லீம் அல்லாதவங்க இருந்து வியாபாரம் பண்ணுறாங்க, வேலைக்காரங்க இருந்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணின வியாபாரத்துடைய லாபம் அவங்களுக்குன்னு சொல்வாரா? லாபம் இருக்குன்னு தானே சொல்கிறாரு. அதில் உள்ள லாப நஷ்டங்களை இவர் தானே பொறுத்து. அப்போ இவருக்குரிய வியாபாரமாகத்தானே அது எடுத்துக்கொள்ளப்படும். சும்மையாவே ஆளை ஏமாத்துறதுக்காண்டி சொல்லக்கூடிய பொய்யான வாதமே தவிர நிஜமான வாதம் இல்லை. அந்த நேரத்தில் அவர் ஒரு மோசடி பண்ணிட்டாரு, ஒரு வியாபாரத்தில் ஒரு கலப்படம் பண்ணி வித்துட்டாரு. அப்போ அதனுடைய குற்றம் யாரை சாரும்? இவரைத்தான் சாரும். அதில் எக்கச்சக்கமாக லாபம் கிடைச்சிருச்சு, லாபம் யாரை சாரும்? இவரைத்தான் சாரும். அதனால இவர் வந்துவிட்டு அங்கே வியாபாரம் நடத்தினாலும் இவர் வியாபாரம் செய்ததாகத்தான் அது கருதப்படுமே தவிர வேற யாரோ பண்ணினார்கள் என்பது அதை சமாளிப்பதற்காக அல்லது அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்வதற்காக நியாயப்படுத்துகிற போக்காகத்தான் அது கருதப்படும். ஜும்மாவுடைய நேரத்தில், தொழுகையுடைய நேரத்தில் தொழுகையிலும் இருக்கணும், வியாபாரங்களும் தடை செய்யப்படணும் என்பதுதான் இறை சட்டம். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். பாய் அப்துல்லா பேசுறேன். சொல்லுங்க அப்துல்லா பாய். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தாங்க இல்லையா? ஆமா. அவங்க பாத்தீங்கன்னா 6 நாள் கிட்ட நடத்திருக்கிறாங்க, அமைதியான முறையில தான் நடத்திருக்கிறாங்க. சரி. போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. இன்னும் பொதுமக்களுடைய ஆதரவு பெற்று பொதுமக்களும் பங்கு பெற்று ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. சரி. 6 நாளும் அமைதியா இருந்த காவல்துறை வந்து திடீர்னு அந்த கூட்டத்தை கலைக்கிறங்கிற பேர்ல தடியடி நடத்திருக்கிறாங்க. அத மாதிரி ஆட்டோவுக்கு அவங்களே தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. அத மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து கடுமையான முறையில தாக்கி இருக்கிறாங்க. அந்த போட்டோ வீடியோக்கெல்லாம் கூட வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. பத்திரிகையாளர்களையும் வந்து கடுமையா தாக்கி இப்படி ஒரு பயங்கர தாக்குதல் சம்பவம் நடத்திருக்கிறாங்க. இது பத்தி நம்ம ஜமாத்துடைய இது என்ன? ஒரு எதுவுமே பண்ணாத மேல திடீர்னு ஒரு அநியாயம் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஒரு காட்டு தர்பாரை வந்து கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஜமாத்தோட ஏதோ நடவடிக்கை எடுக்குமா? ஜமாத்தோட நிலைப்பாடு என்ன? நம்ம கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறோம். சரி. அது மட்டும் தானா இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சரி. ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை அதை வன்முறையாக மாற்றி பல்வேறு சிக்கல்களை உண்டாக்கியது எது என்று கேட்டால் காவல்துறை மற்றும் அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையின்மை தான் முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது, வன்மையாக கண்டிக்க தகுந்தது. தன்னெழுச்சியாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை அவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஈகோ, இருமாப்பு, ஆணவத்தை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக காவல்துறை திட்டமிட்டே இதை செய்திருக்கிறது என்று தான் நாம பார்க்குறோம். இதை நாம இதோட வெறும் அறிக்கையோடு விட போறது கிடையாது. இதுக்கு வேற என்னவெல்லாம் செய்யலாம், சட்ட ரீதியாக எப்படி அணுகலாம், மனித உரிமை ஆணையத்தின் வழியாக எப்படி இதை எதிர்கொள்ளலாம், வேறு பல வகைகளில் இதை எதிர்கொள்வதற்கு என்ன வழி என்றெல்லாம் நம்ம ஆலோசித்து தகுந்த வேலைகளை நம்ம முன்னெடுக்கத்தான் போகிறோம். ஏன்னு கேட்டா இதுல நீங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க காவல்துறையை முன்னின்று நடத்துகிறது. சொன்னாரு ஆட்டோவுக்கு தீய வைக்கிறாங்க. எவ்வளவு நினைச்சு பார்க்க முடிகிறதா கொந்தளிக்கிற ஒரு செய்தி. நீ மக்களை காப்பாத்துறதுக்கும் இது மாதிரி யாராவது ஒருத்தன் கலவரத்தில் ஈடுபட்டு அவனை கட்டுப்படுத்துற வேலையை செய்ய வேண்டிய காவல்துறை அவங்களே தீய கொண்டு போய் ஆட்டோல பத்த வைக்கிறாங்க. பொதுமக்களை அடிச்சு கூட்டத்தை கலைக்கிறதுங்கிறத தாண்டி வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறாங்க. வீதியில தெருக்கல்ல சந்து பந்துகள்ல நிக்கிற வாகனங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. என்ன நடக்குது இங்க? அரசாங்கம் இருக்குதா? காவல்துறை அல்லது காவல்துறை இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குதா? வளமையாகவே இப்படித்தான் செயல்பட்டு இப்பதான் ஒருவேளை இந்த மாதிரியான மொபைல் போன்கள், செல்போன் யுகம் வந்த பிறகு அவங்க மாட்டிக்கொண்டார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. இதுக்கு முன்னாடி நடந்த கலவரங்களை எல்லாம் யாரு செஞ்சது? நிஜமாவே மக்கள் தான் செஞ்சாங்களா அல்லது காவல்துறை செஞ்சிச்சா? அப்படியெல்லாம் நமக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் வருகிறது. முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கைங்கரியமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதை ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். முதலமைச்சர் இந்த விஷயத்த சொல்றாரு, டெல்லிக்கு போறாரு, பேசுறாரு, அவங்க பந்த திருப்பி விடுறாங்க. அவங்க கால வாரின உடனே சரி இங்க வந்து நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு வேலையை செய்யலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அவசர சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அவசர சட்டங்கிறது எதுக்கு? சட்டமன்றம் கூடலங்கிற கட்டத்தில் அவசரமா ஒரு சட்டத்தை ஏற்றி இப்போ தற்போதைக்கு அடுத்த சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ கூடுகிற நேரத்தில் அதை சட்டமன்றத்தில் வச்சு பாஸ் பண்ணி நிரந்தர சட்டமாக ஆக்கி கொள்ளலாம். சட்டமன்ற நாடாளுமன்றம் கூடாத கட்டங்கள்ல தானே இந்த அவசர சட்டத்தை போடுறோம். சரி, முதல் நாள் அவசரமா தேவைன்னு போட்டாச்சு. மறுநாள் சட்டமன்றம் கூடுது.
இதை எப்படி பிரசன்ட் பண்ணணும்? ஒரு முதலமைச்சர் பிரசன்ட் பண்ண விதத்தை பாருங்க. நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், இதற்கு 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. இதை ஏன் சொல்லணும்? சொன்னதுனால தப்பான புரிதல் உண்டாயிடுச்சு. இப்போ நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது, இப்போது சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, நாளைக்கு சட்டமன்றத்தில் வச்சு அது நிரந்தர சட்டமாக மாறப்போகிறது. அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இதுக்கு 6 மாச வேலிடிட்டின்னு சொன்ன உடனே மாணவர்கள் பொதுமக்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான டவுட் வந்துருச்சு. 6 மாசங்கிறாங்களே, அப்போ அடுத்த வருஷம் சிக்கல் வரும் பொழுது இருக்குது, அதனால இது நிரந்தர சட்டம் இல்லை, அதை சரி பண்றதுக்குரிய எங்களுக்கு வேலை வேணும், காரியங்கள் நடக்கணும், அப்படியெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர்களுடைய சந்தேகமும் அவங்க போராட்டத்தை விலக்கிக் கொள்ளாத நிலையும் எதனால் ஏற்பட்டது என்று பார்த்தால் முதலமைச்சருடைய அறிவிப்பில் இருந்த கோளாறினால் அது ஏற்பட்டிருக்கிறது. 2-3 தடவை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அதே வாசகத்தை அவசர சட்டம் என்ற பெயரிலே பயன்படுத்துகிறார். நிரந்தர சட்டமாகிற ஒரு அம்சத்தை அதே கோணத்தில் அணுக வேண்டியதானே, அதை செய்யல. ஒன்று. 2வது, நீங்க பாருங்க, இன்னைக்கு போட்டாச்சு, சட்டமன்றம் கூடுது, சாயங்காலத்தில் சட்டமாக போகிறது. அவ்வளவு என்ன, அவர் காலங்காத்தால 4 மணிக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும்னு என்ன கட்டாயம் வந்துச்சு? இத்தனை நாள் பொறுத்தீங்கல்ல, இத்தனை நாள் அமைதி காத்தீங்கல்ல, அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொன்னா தானா களைய போறாங்க. அந்த வேலையும் செய்யல. அப்ப நீங்க இதை ஒரு பெரிய ஈகோவா இருமாப்பா எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்துடைய தூண்டுதலின் பேர்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்ததாகத்தான் நமக்கு தெரிகிறது. நீ சொல்ல போனா போராட்டக்காரர்களுடைய கோபத்தை அதிகரிக்கிற வகையில எல்லா வேலையும் செய்யறான். போராட்டத்தில் முதல்ல துவக்கத்தில் பங்கெடுத்துட்டு அதுல இருந்து விலகி போன ஒருத்தரை கூட்டி கொண்டு வச்சு எல்லாம் போராட்டத்தை கலைஞன்னு போலீஸ்காரங்க நாடகம் ஆடுறாங்க. இது மக்களுக்கு என்ன ஏற்படுத்தும்? போராட்டக்காரன் கோபத்தை தான் ஏற்படுத்தும். ஆல்ரெடி போராட்டத்தில் விலகி போன ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. அப்போ அரசாங்கத்தின் மீது கோபம் இன்னும் திரும்பும். இந்த ஒரு சினிமா நடிகரை கூட்டிட்டு வந்தாங்களே, ராகவா லாரன்ஸ் சொல்லிட்டு, அவ செய்கிற வேலையாவது உருப்படியாக செஞ்சாங்களா? இவர் வந்து சொன்னால் மக்கள் கேட்பாங்க, போராட்டக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு கூட்டிட்டு வர்றாங்களே, அப்போ எப்படி சொல்லணும்? அதுக்கு ஒரு மெத்தட் வேணும் தானே. அரசாங்கத்தினுடைய தவறுகளை கண்டிச்சு விட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து அதனுடைய விளக்கங்களை கொடுக்கணும். வந்து உட்கார்ந்த உடனே பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு நன்றி, மோடி ஐயாவுக்கு நன்றி, எப்படி இருக்கும்? மோடி தான் பிரச்சனைக்கே காரணம். அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தின் மேல பழிய போட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணியிருக்காருன்னு போராட்டக்காரர்கள் கோபத்தில் இருக்கிற நேரத்தில் பத்திரிகையாளர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு மோடி ஐயாவுக்கு நன்றினா கோபம் வருமா வராதா? அது மட்டும் இல்லை, இது போலீஸ்காரங்களுடைய செட்டப்புன்னு தெரிகிறது மாதிரி, மண்டையை மறைச்சவன் கொட்டையை மறைக்கலங்கிற கதை மாதிரி வர போலீஸ் வண்டியிலே கூட்டு வர்றான். பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? அவர் வண்டியில் வந்திருந்தா கூட அவராக வந்தாருன்னு தோணும். இப்போ என்ன, போலீஸ் வாகனத்தில் வந்து இறங்கும் பொழுது ஒரு காவல்துறை ஆட்களை செட் பண்ணுது, நம்மளை பிரிக்க பார்க்குது, ஏதோ திட்டம் போடுறாங்க, சதி பண்றாங்க, நாம் அந்த சதி வேலையில் வீழ்ந்து விடக்கூடாதுன்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நிர்வாக கோளாறும் மக்களுக்கு புரிய வைக்காததும் எடுத்து வைக்க வேண்டிய விதத்தை தவறாக எடுத்து வைத்ததும் இவர்களுடைய ஈகோவினால வன்முறையை கலவரத்தை இவர்களே முன்னின்று உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம பார்க்கிறோம். எனவே இதை எப்படியெல்லாம் இந்த விஷயத்திற்கு நியாயத்தை பெற்றுத்தர முடியும் என்பது குறித்து ஆலோசித்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் அதை நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூராபாத்ல பேசுறேங்க, முகமது ஷரீப். சொல்லுங்க ஷரீப் பாய். அத்தியாயம் 19 வசனம் எண் 17. சரி. அவர் தம்மை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். சரி. அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூகை ஜிப்ரீலை அனுப்பி வைத்தோம். மரியமிடம் சரியான மனித உருவில் தோன்றினால் இருக்குது. சரி. ஜிப்ரீல ரூகும் ஒன்றா? அது சரியான முறையில் விளக்கணுங்க. அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சூரா மரியம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி எல்லாம் பேசிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல சொல்கிறான், அர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அதாவது அவரிடத்துல, யார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல நாம் நமது ரூஹை அனுப்பி வைத்தோம். ரூஹனா உயிர், ஆவின்னு சொல்றோம்ல, ரூஹை அனுப்பி வைத்தோம். ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அவருக்கு ஒரு முழுமையான மனிதராக காட்சியளித்தார். ஒரு மனிதர் மாதிரியான தோற்றத்தில் ரூஹ் வந்தாங்கன்னு இருக்கிறது. இப்போ இந்த ரூஹ் என்று சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்தில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஜிப்ரீல்னு போட்டிருப்பாங்க. அப்போ ரூஹ் என்றால் ஜிப்ரீல் என்று பொருள். அது அந்த மொழிபெயர்ப்பு பார்த்தாலே தெரியும்.
இவருடைய கேள்வி, ரூஹ் என்றால் ஜிப்ரீல் தானா, எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. வேற பல வசனங்கள்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் நாம தெரிந்து கொள்கிற உண்மை என்னன்னா, ரூஹ் என்பது ஜிப்ரீலை தான் குறிக்கிறது. ஒன்றும் தப்பா அவங்க அந்த தகவலை தரல. என்ன ஆதாரம் அப்படின்னா, உதாரணமா குர்ஆனை நீங்க எடுத்துக்கங்க. குர்ஆனை அல்லாஹ் யார் வழியாக ரசூலுல்லாஹ் இறக்கி வைத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாகத்தான் இறக்கி வச்சா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண உண்மை. இப்போ ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், நஸலஹு ரூஹுல் குதுஸ் மிர் ரப்பிக பில் ஹக்கி லியுஸப்பித்தல் லதீன ஆமனு வ ஹுதம் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன். இதை ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி இறக்கி வைத்தார். அவங்க தான் கொண்டு சேர்த்தாங்க. உமது இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு இறக்கி வைத்தார். லியுஸப்பித்தல் லதீன ஆமனு, மூமின்களை உறுதிப்படுத்துவதற்காக, வஹுதம் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் நேர்வழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரூஹுல் குதுஸ் தான் இறைவனிடமிருந்து இதை உமக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார், அருளி இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கிற இந்த வசனத்தில் இது விளங்குறமா இல்லையா? பரிசுத்த ஆவி ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படுகிறது, ஜிப்ரீலை குறிக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இவங்களை பத்தி சொல்லும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அப்பமா அல்லாஹ் சொல்றான், வஅய்யதனாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் ஈசாவை பலப்படுத்தினோம். இந்த மாதிரி இந்த ரூஹ் என்று சொல்லு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேறு பல இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை எதிரிகள் கவிதையால் இஸ்லாத்திற்கு எதிராக பாடல்கள் படிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு நபித்தோழரை அழைச்சு, நீங்க அவங்களுக்காக வேண்டி கவிதையில பதிலடி கொடுங்க, அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக கவிதை புனைகிற மாதிரி நீங்களும் ஒரு கவிதையில் அவங்களுக்கு பதில் கொடுங்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் ரூஹுல் குதுஸ் வழியாக, பரிசுத்த ஆவியின் வழியாக இவரை நீ பலப்படுத்து அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை சொல்லும் பொழுது அல்லாஹ்ட துவா செய்யற நேரத்துல ரூஹுல் குதுஸை கொண்டு இவரை பலப்படுத்துட்டாங்க. அல்லாஹ் ரூஹுல் குதுஸுடைய உதவி அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு தடவை ஹஸ்ஸான்ட்ட பேசும்போது எப்படி வருதுன்னு கேட்டா, நீங்க பதில் கொடுங்க, உங்களோடு ஜிப்ரீல் இருக்கிறாருங்கிறாங்க. அப்ப அந்த ஜிப்ரீல் தான் இதைத்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்கன்றது விளங்குகிறது. எனவே அந்த வசனங்களையும் ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது ரூஹ் என்று சொல்லப்படுவது, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதை நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் செம்மஜேர்ல இருந்து பேசுறேன், நூர்ஜஹான் என் பேரு. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? இது பெண்கள் இந்த மாதிரி போடாம இருக்கும்போது இது குர்ஆன் ஓதலாமா இல்ல தொடலாமா, மற்ற பிள்ளைங்க சொல்லி கொடுக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில், தொழுகை இல்லாத நேரம்னா அப்படித்தானே, மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் பெண்கள் குர்ஆனை ஓதலாமா, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக குர்ஆன் ஓதலாம், குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் உள்ளதை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் சாதாரணமாக ஈடுபடலாம். என்னெல்லாம் செய்யக்கூடாது, மாதவிடாய் பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதீங்க, ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீலி, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் பெண்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்பது தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழக்கூடாது என்கிறார்கள், அந்த காலத்தில் நோன்பு இருக்கக்கூடாது என்கிறார்கள். அது மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடாது என்று சொல்லுகிறான். இவ்வளவுதான். மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற காலத்தில் நீங்கள் மார்க்க ரீதியாக செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இவ்வளவுதான். குர்ஆன் ஓதுறது அந்த பட்டியலுக்குள்ள இல்லை, தாராளமாக ஓதுங்க, நீங்களும் ஓதுங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதுல மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் தவறும் உங்களுக்கு ஏற்பட போவது இல்லை. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். என் பேரு வேணா, நான் பல்லவத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? என்னோட டவுட் என்னன்னா, மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்துல ஹூருல் ஈன் பெண்களை பத்தி சொல்றான். அது அப்போ இங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப இதுவா சந்தோஷமா இருந்தா கூட, மறுமையில அந்த அந்த ரெண்டு பேரும் அவங்க அங்க போய் அது வாழ முடியாது. எதுக்கு ஆண்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி? அப்போ இங்க இருக்கிற பெண்ணோட அங்க போய் அந்த மாதிரி வாழ முடியாத? ஏன் அல்லாஹ் பிரிச்சு
சிரிக்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெளிவா சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு தெளிவா தெரியணும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கணவன் மனைவியாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் வாழ்வார்கள் என்று குர்ஆன்லோ ஹதீஸ்லோ எந்த செய்தியும் நாம் பார்க்க முடியலை. இன்னும் சொல்ல போனால் அதுக்கான தேவையும் அங்கே இல்லை. அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை அது, இதை விட சிறந்த ஒரு துணை, சிறந்த மகிழ்ச்சி, சிறந்த சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்கிற நேரத்தில் இதை போட்டியே நம்ம ஆசைப்பட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இறந்தவங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லும் பொழுது எப்படி துவா செய்ய கற்றுத்தர்றாங்க? யா அல்லாஹ், இவருக்கு இதை விட சிறந்த வாழ்க்கையை கொடு, இங்கே இதை விட சிறந்த வாழ்க்கை துணையை கொடு அப்படின்னு கேளுங்க. இறந்தவருக்கு அப்படி தான் கேட்க சொல்கிறாங்க. இறந்த பிறகு உயிரோடு இருக்கிற உலகத்தில் வாழும்பொழுது அவருக்காக தான் கேட்குறாங்க, இவர் சிறந்த வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு தான் கேட்க மாதிரி நமக்கு கற்றுத்தர்றாங்க. அதனால் சிறப்பான ஒன்று கிடைக்கிற நேரத்தில் அங்கே போனதுக்கு பிறகு உள்ள நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டால் இதெல்லாம் அற்பமாக தெரியும். இவங்களோட ஏன் வாழணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரியான கட்டத்தில் ஏன் 2 பேரும் சேர்ந்துருக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு? 2 பேரும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போங்க. அது நீங்கள் எதனால் அந்த கேள்வி வருதுன்னா, ஏதோ ஆண்களுக்கு மட்டும் அல்லா ஜோடியை கொடுத்துருவான், பொம்பளைங்களை தனியாக விட்டுருவான்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. அல்லாஹ் அப்படியெல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. ஆண்களுக்கு பெண் துணைகளை கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு ஆண் துணைகளையும் எல்லாம் கொடுக்க போகிறோம். நீங்களும் ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அவங்களும் ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அதனால் எந்த கேடுகளும் எந்த ஏக்கங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு வசதிகள் அங்கே இல்லை. ரெண்டாவது இன்னொரு பெரிய சிக்கல், நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா வேறு சில கேள்விகளும் வரும். இப்போ அங்கே ஜோடியாக எல்லாம் வைக்கிறாங்கன்னா யாரை ஜோடியாக வைப்பான்? ஒரு கணவன் இருக்கிறாரு, மனைவி நல்லவங்களாக இருக்கிறாங்க, கணவர் கெட்டவராக இருக்கிறார், நரகத்துக்கு போக வேண்டிய அளவுக்குரியவராக இருக்காருன்னு வச்சுக்கோமே. இவங்க சொர்க்கத்துக்கு போகிற ஆட்களாகவும் அவங்க நரகத்துக்கு போகிற ஆட்களாகவும் இருந்தால் அப்போ அங்கே உள்ள நிலைமை என்ன? ஒரு 2-3 மனைவியரை கட்டினவராக இருக்கிறார். அப்போ எந்த மனைவியை கொடுக்கறது? இந்த மாதிரியெல்லாம் கூடுதல் கேள்விகளும் சிக்கலும் இருக்கத்தானே செய்கிறது. அதனால் அது ஒரு தனி வாழ்க்கை, தனி ராஜ்யம், தனி மகிழ்ச்சி என்று வைத்திருக்கிற காரணத்தினால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் அல்லாஹ் ஜோடியை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறான். இங்குள்ள வாழ்க்கையின் தேவை அங்கு இருக்க போவது இல்லை என்பதுதான் யதார்த்தம். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். என்னோட கேள்வி என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கன்வெர்ட் ஆனவங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு இன்னும் கிளாஸுக்கு வரல. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மேரேஜ் வைக்கிறாங்க. அந்த மேரேஜ்ல வந்துட்டு மறுநாள் விருந்து வச்சிருக்காங்க. அந்த விருந்துல போய் நான் கலந்துக்கலாமா? முஸ்லிம் அல்லாதவர்களுடைய திருமண விருந்துலையா? இல்ல, திருமண விருந்து இல்ல, திருமணம் முடிஞ்சு மறுநாள் விருந்து வைக்கிறாங்க. அது என்ன விருந்து? சும்மா சாதாரணமா விருந்தா? சும்மா ஃபேமிலி கூப்பிட்டு அந்த மாதிரி வைக்கிறாங்க. சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இன்னொரு கேள்வி, அவங்க வந்து சும்மா வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணாம சும்மா பொண்ணு பார்க்க போறோம் அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஃபங்க்ஷன் எதுவும் வைக்காங்க, அந்த மாதிரி இதுக்கு போகலாமா? சரி. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க திருமணம் நடக்குது, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க திருமணம் முடிஞ்ச பிறகு மறுநாள் ஒரு விருந்து கொடுக்குறாங்க, அந்த விருந்தில் பங்கெடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த திருமண விருந்து இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர் 2 பாகுபாடு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலை வைத்து கொண்டு நீங்கள் முடிவெடுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற மாதிரி, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு நிராகரிக்கிற மாதிரியான காரியங்கள் ஒரு சபையில் நடந்தால், அது முஸ்லீமுடைய சபையாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவருடைய சபையாக இருந்தாலும் அந்த சபையில் நாம் பங்கெடுக்கக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டு சாதாரணமாயிட்டாங்க. அப்போ நீங்கள் அங்கே போகிறதோ, அவங்க வீட்டில் இருக்கிறதோ, அவங்களோட உறவு பாராட்டுறதோ ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்க, பிதத்தான காரியங்களை அரங்கேற்றுறாங்க, முஸ்லீம்களுடைய திருமணம் தான் நடக்குது, போகக்கூடாது. ஏன்னா மார்க்கத்துக்கு முரணான காரியம். இதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவருடைய திருமணத்துக்கு போனாலும் அவங்களும் இந்த மாதிரி சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்வாங்க. நாம் பங்கெடுக்கக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டியதுதான். தவிர்க்கிறதுனா அந்த நிகழ்ச்சியும் அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் சேர்த்து தவிர்த்துற வேண்டியதுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சாதாரணமாயிட்டாங்க. இப்போ வாங்க அப்படிங்கிறாங்க, சும்மா சாதாரணமாக வீட்டில் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் போகிறதோ பங்கெடுப்பதோ தப்பு கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் சில இடங்கள் இப்படி நடக்கும். முதல் நாள் வந்து ஒரு திருமணம் முடிஞ்சிடும், மறுநாள் சாயங்காலம் போல் ரிசப்ஷனுங்கிற பேரில் வாங்க அப்படிம்பாங்க. இதுவும் அதோட சம்மந்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து விட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி கூட இல்லை, சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வாங்குங்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போய் பங்கெடுப்பதோ அவங்களோட உறவு பாராட்டுவதோ மார்க்கத்தில் தவறோ குற்றமோ கிடையாது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, பெண் பார்க்க போகிறாங்க, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் ஒன்றும் இல்லை, பூ வைக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது நிச்சயதார் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் பெண்ணை பார்க்க போகிறோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, போகலாமே தப்பு இல்லையே. ஒரு பெண்ணை போய் பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது, புள்ள 4 பேர் போகும்போது 4 கருத்து வரும்ல, இந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா, இல்லை பார்க்குற பார்வையே சரியில்லை, பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்து புரிந்து கொண்டு நம்ம குடும்பத்துக்கு தகுதியான பெண்ணாக இருப்பாங்களா அப்படியெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு 1-2 பேர் தேவைப்படும். அந்த மாதிரியான இடத்துல போகிறது பார்க்குறது குற்றம் இல்லை. அதில் சில பேர் சடங்குகளை புகுத்திடுவாங்க. அது மாதிரி எங்கே சடங்குகளை புகுத்த நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஆட்களுடைய அழைப்பா புறக்கணிச்சிருங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு வர்றது மட்டும்தான், தாராளமாக போங்க. மார்க்கத்தில் ஒன்றும் அதற்கு தடுக்கப்படவில்லை. அல்லாஹ்